ஹாய் கைஸ், திஸ் இஸ் தார்மிக். நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன். வெப் டெஸ்டிங் முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணுன்னு. ஓகே, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அது பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா? திஸ் வீடியோ இஸ் பார்ட் டூ. பார்ட் டூவில் என்ன கற்றுக்க போகிறோன்னா, பேசிக் டெர்மினாலஜி ஆஃப் வெப் டெஸ்டிங். ஓகே ஓகே நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சாரி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். வெப் பெனிட்ரேட் டெஸ்டிங், வெப் டெஸ்டிங், வெப் செக்யூரிட்டி, வெப் ஹேக்கிங், வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேட் டெஸ்டிங் எல்லாமே சேம் மீனிங் தான். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நீங்கள் வெப் அப்ளிகேஷன் படித்தா தான் உங்களால் பக் பவுண்டியாக பண்ண முடியும். ஓகேவா? டைரெக்டாக பக் பவுண்டி தான் பண்ணுவேன்னு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பிகாஸ் நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் சாய்ஸ். அண்ட் ஆல்சோ எதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் எதுக்குன்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதை நான் காட்டுறேன். 1 minute. ஓகே, இது தான் பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெப் ஆப், ஏபிஐ டெஸ்டிங், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு, ஐஓடி, ஹார்ட்வேர் டெஸ்டிங் நெட்வொர்க்கு. இப்போது நான் வெப் ஆப் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராம் எடுத்திங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. வெப் ஆப்பில் இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னு. இதில் என்னெல்லாம் வல்னரபிலிட்டிஸ்க்கோ அதை நீங்கள் பக் பவுண்டி பிளாட்ஃபார்மில் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இதுதான் பேசிக்காக நடக்குது. நான் வெறும் பேசிக்ஸ் மட்டும்தான் சொல்ல, இன்டெப்த்தெல்லாம் போல். சப்போஸ் நீங்கள் நான் வெப்சைட் வேணாம், நான் ஆண்ட்ராய்டு பண்ண போகிறேன்னு, ஆண்ட்ராய்டு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் படிச்சுட்டு அப்புறமா இது படிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் சொல்லிடுறேன். பேசிக் டெர்மினாலஜி முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சே ஆகணும். நம்பர் 1, ரேண்டம் வெப்சைட்டில் போயிட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. பட் அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க தெரியுமா, அதுதான் மிஸ்டேக். ஏன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஏதாவது ரேண்டம் வெப்சைட் ஏதாவது வல்னரபிலிட்டி இல்லைன்னா பக்ஸ் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அது அவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் வாலண்டியராக போயிட்டு நல்ல விதமாக பண்ணாலும் அது வேற மாதிரி தான் போர்ட்ரைட் ஆகும். ஸோ லிட்ரலி யூ வில் சஃபர். டெஸ்ட் பண்ணுங்க, தப்புன்னு சொல்லல. பட் ரிப்போர்ட்டெல்லாம் பண்ண வேணாம். லைக் இங்கே இந்த பக் இருக்குது இந்த வெப்சைட்டில் நான் கண்டுபிடிச்சேன்னு. பிகாஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையே இல்லை. உங்களுக்கு அப்படி ரியல் டைமாக பண்ணணும்னா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஹேக்கர்1, இன்டிகிரி, அப்புறம் பக் பவுண்டி, அப்புறம் ஆக்மி, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் ரியல் டைமாக பண்ணுங்கள். ஓகே ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேசிக் டெக்னாலஜிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வல்னரபிலிட்டி. வல்னரபிலிட்டினா ஒன்றுமே இல்லை, வீக்னஸ் ஆர் செக்யூரிட்டி ஃப்ளா. ஓகேவா? அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் மீன்ஸ் ஒன்றுமே இல்லை, அந்த வீக்னஸ் வச்சு நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு ஓல் ஆக்சஸ் எடுக்க போகிறீங்க. கெயின் ஆக்சஸ் அவ்வளோதான். பேலோடுனா ஒன்றுமே இல்லை, a piece of code, program or script. சம்திங் ஏதோ ஒரு கோட் ஆர் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் தான் பேலோடுன்னு சொல்லுவாங்க. வாட் எவர் மேபி. நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. ஸோ ஓகே, நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அமேசானில் போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபோன் நம்பர் ஜிமெயில் ஐடி கொடுக்குறேன். சப்போஸ் நான் abc@gmail.com கொடுக்குறேன். ஒன்ஸ் அது உள்ளே போயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் நான் ரேண்டமாக எது கொடுத்து அது சைன்இன் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் த பிக்கெஸ்ட் ஃப்ளா. ஓகேவா? லாகின் பேஜில் சப்போஸ் அது உள்ளே போயிடுச்சு, இது என்டர் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் உங்களால் அந்த ஹோல் டேட்டாபேஸோட டேட்டாபேஸ் கண்ட்ரோலில் உங்களால் எடுக்க முடியும். இட்ஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள். சப்போஸ் இப்படி ஒரு வீக்னஸ் இருந்து இது மூலமாக உங்களால் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்னா தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்ட். அந்த எக்ஸ்ப்ளாய்ட் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா அதுக்கு பேர் தான் பேலோட் ஆர் பீஸ் ஆஃப் கோடு. சொல்கிறது ஸ்டார்டிங் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், பட் போக போக புரியும். இந்த மாதிரி பீஸ் ஆஃப் ஆப்வியஸ்லி இது லாகின் பேஜ்னா டேட்டா பேஸ் இருக்கும். டேட்டா பேஸில் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவாங்க ஆர் நோ எஸ்கியூஎல். சப்போஸ் நான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் இது மூலமாக என்னால் அதர் பர்சனோட ஜிமெயில் ஐடி, யூசர் ஐடி எடுக்க முடியும். தட் இஸ் பேலோட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போங்க. ஓகே, HTTP methods. HTTP means Hypertext Transfer Protocol. Basically இது ஒரு வெப்சைட்
ஓட பிரின்சிபல். இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், 4 டைப்ஸ் இல்லை அதுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து கெட், போஸ்ட், புட், டெலிட் இதுதான் வந்து HTTP மெத்தட் சொல்லுவாங்க. கெட் மீன்ஸ் retrieve இன்ஃபர்மேஷன் அண்ட் போஸ்ட் மீன்ஸ் சப்மிட் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன். புட் மீன்ஸ் அப்கிரேட், delete மீன்ஸ் ரிமூவ். ஓகே, அப்புறம் வந்து சர்வர் ஹெடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வர்ஸ் ஹெடர்ஸ்னால் வந்து எப்படி சொல்கிறது, இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு டேரெக்டாகவே. இது எல்லாமே வந்து சர்வர் ஹெடர்ஸா, இதுவும் வந்து சர்வர் ஹெடர்ஸா நீங்கள் பார்க்குறது எல்லாமே. கெட் மீன்ஸ் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன். ஒரு வெப்சைட் லோட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ரிக்வெஸ்ட் போகும்போது அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும், அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகேவா, இதெல்லாமே வந்து சர்வர் இன்ஃபர்மேஷன், இதெல்லாமே வந்து சர்வர் ஹெடர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கேச்சிங். செக்யூரிட்டி மீன்ஸ் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் ஹெடர்ஸ் மீன்ஸ் அது என்ன டைப், என்ன சர்வர் நேம் என்ன, வெப்சைட் நேம் என்ன, அதோட ஹோஸ்டிங் யாரு, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. கேச்சிங் ஹெடர்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கேச்சிங் என்னன்னு சொல்லிடுறேன். கேச்சிங்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப்சைட் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இட் டேக்ஸ் 1 minute டு லோட். எனக்கு டிஸ்பிளே வரவே 1 minute ஆகுது. இதுவே வந்து நான் ரெண்டாவது டைம் வரும்போது வந்து 10 செகண்ட்லேயே வருது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டோர் ஆன இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் வந்து செகண்ட் டைம் வரும்போது வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ப்ராசஸ் ஆகுது. அதுதான் கேச்சிங். கேச்சிங் ஹெடர்ஸ் மீன்ஸ் இதுலேயே வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் இட். குக்கீனா ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட், அவ்வளோதான். இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. லைக் எதுலனா ப்ரௌசரில் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்கள் வந்து எதோ வெப்பேஜ் லோட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி என்கிட்ட இப்போதைக்கு நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுற எதுவுமே வந்து என்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை. ஃபர்தராக ஒரு டாபிக் வரும்போது நான் ப்ராக்டிக்கலாகவே காட்டுறேன் எப்படி எப்படி இருக்கும்னு. ஓகேவா, அப்போதைக்கு இந்த டெக்னாலஜி மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஃபர்தராக நான் காட்டுறேன் ப்ராக்டிக்கலாக கண்ணு. நீங்கள் ஒரு வெப்சைட் போட்டிங்கன்னா பேசிக்காக வந்து கேட்பாங்க அக்செப்ட் குக்கீஸ் ஆர் ரிஜெக்ட் குக்கீஸ். அக்செப்ட் குக்கீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரௌசரில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு வச்சுக்கோம். இது மூலமாக உங்களுக்கு ஆட்ஸு, ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஏதாவது பாப்அப் மெசேஜ் இது மூலமாக வந்து ரைஸ் ஆகும். செக்ஷன் மீன்ஸ் டெம்பரரி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்ட் வெப் சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் இது தான் அமேசான். ஓகேவா, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கும்போது இதுக்குன்னு வரும்போது வந்து செக்ஷன் ஐடின்னு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த செக்ஷன் ஐடி தான் வந்து சர்வர் கிட்ட போயிட்டு கம்யூனிகேட் பண்ண போகுது. ஒன்ஸ் அது வேலிடேட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ் எனக்கு கொடுக்க போகுது. ஓகேவா, இதுதான் வந்து செக்ஷன். இது இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாம், பெரிய விஷயம் தான் இந்த செக்ஷன் மீன்ஸ். பிகாஸ் நீங்கள் கேட்குற பார்க்குற ஹேக்கிங் எல்லாமே இந்த செக்ஷன் மூலமாக தான் நடக்குது. செக்ஷன் மூலமாக தான் எனக்கு யாரும் வந்து இங்கே உங்களோட ஜிமெயில், உங்கள் மெயிலோ பாஸ்வேர்டோ ஹேக் பண்ணுற போகிறது இல்லை. ஓகேவா, அவங்க ஹேக் பண்ணுறது எல்லாமே உங்கள் செக்ஷன் ஐடி. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராமில் வந்து லாகின் பண்ணுறீங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து, சப்போஸ் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு செக்ஷன் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். அது செக்ஷன் ஐடி வந்து கம்யூனிகேட் ஆக போகுது சர்வர் கூட. ஓகேவா, சப்போஸ் அந்த போகிற கம்யூனிகேஷனில் ஏதாவது ஹேக்கர் அந்த செக்ஷன் ஐடி வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னா அந்த செக்ஷன் ஐடி வச்சு வந்து அவங்களால உங்களோட வெப்பேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு உங்களோட பாஸ்வேர்ட் ஜிமெயில் தெரியணும்னு அவசியமே இல்லை, அந்த செக்ஷன் ஐடி தெரிஞ்சால் போதும். இதுதான் வந்து செக்ஷன். அண்ட் டொமைன் மீன்ஸ் டொமைன் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு நேமிங் யூஆர்எல் அட்ரஸ் தான் சொல்லுவாங்க. google.com, facebook.com இதெல்லாமே வந்து டொமைன்ஸ் தான் சொல்லுவாங்க. போர்ட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் சர்வர்ஸ் அண்ட் ப்ரொவைட் சர்வீசஸ். கம்யூனிகேஷன் எப்படின்னா, இப்போ நான் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறேன்னா அதுக்குன்னு ஒரு சில போர்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். மற்ற இது கூட வந்து கம்யூனிகேட் பண்ண சர்வர்ஸ் ஆர் டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ண, அது மூலமாக தான் வந்து கம்யூனிகேட் ஆகுது, விச் மீன்ஸ் எண்ட் பாயிண்ட்ஸ். இது பேசிக்காக இட்ஸ் மேண்டட்டரியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெச்டிடிபியோட போர்ட் நம்பர் 80, ஹெச்டிடிபிஎஸோட போர்ட் நம்பர் 443. இது மேக்ஸிமம் ஒரு இன்டர்வியூவில் இல்லைனா டெக்னிக்கல் டெஸ்ட்டில் கேட்பாங்க, சைபர் செக்யூரிட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா. ஓகேவா, சப்டொமைன். இப்போ google.com இது டொமைன், இது கீழே இருக்கிறது எல்லாமே சப்டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் google.com, இப்போ blog.google.com இருந்தாலும் ஒரு சப்டொமைன் தான். நீங்கள் எப்போவுமே இது வந்து
ரைட் டு லெஃப்ட் தான் படிக்கணும். ஓகேவா? இருங்க நான் காட்டுறேன். கூகுள். ஓகே. இதெல்லாமே வந்து சப்டொமைன் தான் நீங்க பார்க்குறது எல்லாமே. கூகுள் ஒரு டொமைன், அது கீழே இருக்குது ஃபேமிலிஸ், எல்லாமே சப்டொமைன். அதே மாதிரி தான் இதுவும். கூகுள் டாட் பில்டின், கூகுள் டாட் பிளாக் எல்லாமே வந்து சப்டொமைன் தான் சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்காயினன்ஸ். Recon means nothing but gathering information of system, websites and apps, whatever. நீங்க கேட்கலாம் இதுல எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்லை, வெப்சைட்ஸோட சப்டொமைன்ஸ் ஆர் டேட்டா லீக்கேஜ், சாரி, சப்டொமைன் டேட்டா லீக்கேஜ் அண்ட் சென்சிட்டிவ் டேட்டா, இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது தான் வந்து ரீகான். அண்ட் எமுரேஷன் மீன்ஸ் ஒண்ணுமே இல்லை, ரீகானை வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணோம் இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாஸை வந்து எடுக்கிறது தான் வந்து எனுமரேஷன். எக்ஸாம்பிள் வந்து யூசர் நேம்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸோட பாத், அதோட பாத் என்ன, டைரக்டரிஸ் என்ன, ரூட் ஆக்சஸ் என்ன, டைரக்டரி ரூட் ஆக்சஸ், இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கும் எனுமரேஷன். ரீகன் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணும். ஓகே. அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். அத்தன்டிட்டி ஆக்சுவலி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியுது, அதால எதுவும் கண்டுக்காதீங்க. அத்தன்டிகேஷன் மீன்ஸ் ஹூ யூ ஆர், நீ யாரு, அவள் தான் அத்தன்டிகேஷன் சிம்பிளா. ஆத்தரைசேஷன் மீன்ஸ் வாட் கேன் யூ ஆக்சஸ் சிம்பிளா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துக்கோங்க, இந்த லாகின் பேஜ், அதில் இது எல்லாமே வந்து அத்தன்டிகேஷன், ஹூ யூ ஆர். உங்க ஜிமெயில், உங்க பாஸ்வேர்ட் தெரிஞ்ச நீங்க யாருன்னு தெரிய போகுது இன்ஸ்டாகிராம்க்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களால என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஆத்தரைசேஷன். நீங்க இன்ஸ்டாகிராம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்த உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது எல்லாமே வந்து வேற பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். அத்தன்டிகேஷன் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் உங்களால என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். வாட்ஸ் யுவர் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ், வாட் கேன் யூ ஆக்சஸ், வாட் இஸ் யுவர் ரைட்ஸ், தட்ஸ் இட். அண்ட் யூசர் ஏஜென்ட் பற்றி சொல்ல போனால் டேட்டா சென்ட் வித் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா உங்களோட ப்ரௌசர் என்ன விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதோட போர்ட் நம்பர் என்ன, அதோட ஐபி அட்ரஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதுதான் வந்து யூசர் ஏஜென்ட். அண்ட் ஆல்சோ இந்த யூசர் ஏஜென்ட் பற்றி டீட்டெயிலாக படிச்சுட்டு வாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பிகாஸ் இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு சொல்கிறேன்னா இன்டர்வியூவில் இந்த ஒரு கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் ரிட்டன் டெஸ்ட்லையும் கேட்பாங்க, வாட் இஸ் யூசர் ஏஜென்ட். நீங்கள் ஏதாவது சைபர் செக்யூரிட்டி கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா, பிகாஸ் நான் போனப்போ கேட்டாங்க இந்த கொஷின், யூசர் ஏஜென்ட்னா என்ன, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஒரு யூஆர்எல் இருக்குது, அந்த யூஆர்எல்ல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ யூசர் ஏஜென்ட் பற்றி டீட்டெயிலாக படிச்சுட்டு வந்துடுங்க. ஐ திங்க் இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்ச போதும் தான் நினைக்கிறேன். இட் மேபி வர வீடியோஸில் ஏதாவது புதுசாக நியூ வேர்டு வந்துச்சுன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த டாபிக் உள்ள போகிறேன். இப்போதைக்கு இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.